guys, welcome back to my channel. இதில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தம்ப்நெயிலே தெரிஞ்சிருக்கும் ஒயிட் சப்பாத்தி அண்ட் கேப்சிகம் ஒயிட் குருமா தான். கேப்சிகம் ஒன்று வாங்கினேன், ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமலே இருந்தது. சரி அதை வச்சு குருமா மாதிரி வச்சுட்டு சப்பாத்தி போட்டுடலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நார்மலான கோதுமை சப்பாத்தி மாதிரி இல்லாத கோதுமையும் மைதாவும் கலந்து ரெடி பண்ணால் நல்லா சப்பாத்தி ஒயிட் கலரில் வரும். இதில் வந்து கோதுமை கம்மியாக போட்டுக்கணும், மைதா கொஞ்சம் அதிகம் போட்டுக்கணும். மைதா வந்து அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது தான் தெரியும், இருந்தாலும் எப்போவாவது சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. எப்போவுமே கடலை எண்ணெய் கோதுமை எல்லாம் மாமியார் வீட்டிலேருந்து கொண்டு வந்துடுவாங்க, இல்லைனா நாங்களே போய் வாங்கிட்டு வந்துடுவோம். இது மந்த் எண்டிங்குங்கிறதுனால இந்த வாட்டி போகலை, இனிமேல் தான் போய் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும். அதனால் கடையிலே கொஞ்சம் எல்லாம் லூஸ்லேயே வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி ஊற வச்சதுக்கப்புறமா குருமா ரெடி பண்ணிக்கலாம். நார்மலாக சப்பாத்தி மாவு ரெடி பண்ணணுன்னா எல்லாம் சுடுதண்ணி வச்சு ஊற்றினா தான் சாஃப்டாக ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது, நார்மலாக தண்ணி விட்டு கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சோம்னாலே சப்பாத்தி சாஃப்டாக வரும். எனக்கு கல்யாணம் ஆன புதுசுலலாம் சப்பாத்தி மாவு பிசையவே தெரியாது. தண்ணி கம்மியாக ஊற்றி பிசைஞ்சு வரட்டி மாதிரி ஆகிடும் சப்பாத்தி. அப்புறம் போக போக நானே தான் கற்றுக்கிட்டேன். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும், ஓரளவுக்கு கை வச்சு அழுத்துனா லைட்டாக உள்ளே போகணும், அதுவே சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கொடுக்கும். இப்போ சப்பாத்திலாம் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ குருமாவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வானலில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ ஒரு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சமாக பிரியாணி இலை போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் ஆனியன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருந்தேன், அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் அது கூட நல்லா கலந்துட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே தக்காளியும் போட்டு அது கூட வதக்கிட்டா அதோட ஃப்ளேவர் இதுலேயும் ஸ்மெல்லு நல்லா இறங்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி அது வேகிற நேரத்தில் சைடில் ஒரு தேங்காய் உடைச்சி ஒரு அரை தேங்காய் கீனி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா, நான் ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டு அரை மூடி தேங்காய் கீனி வச்சுருந்தேன், அதையும் இது கூட ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி கலந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி லைட்டாக கலந்தால் போதும், இல்லைன்னா மிக்சி ஜார்லேருந்து வெளியே வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் அரைச்சதுக்கப்புறமா இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பொட்டேட்டோவும் ஒரு கேப்சிகமும் ஆட் பண்ணியிருக்கேன். பொட்டேட்டோவில் வந்து நல்லா தோல் பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன், சீக்கிரமாக வெந்துடும் தோல் இல்லைன்னா. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கலந்துடணும். நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன், இதில் 3 பச்சை மிளகாய் நடுவில் கீரி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அந்த மிக்சி ஜார்லேயே 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே தாராளமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறோம், தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோங்கனால கெட்டியாகிடும் குருமா. நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா ஒயிட் குருமா ரெடி. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்சிகம் பொட்டேட்டோ தான் போடணுன்னு இல்லை, எந்த காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் பொட்டேட்டோ மட்டும் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை கேரட் பீன்ஸ் கூட போட்டு யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி, தோசை, பூரி, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு சப்பாத்தி மாவு தீத்தி எடுத்துடலாம். உருட்டி வச்சுருக்க சப்பாத்தி மாவில் ரா பவுடர் லைட்டாக சப்பாத்தி பவுடர் ஆட் பண்ணி மேலக தீத்தினாலே போதும், நல்லா சாஃப்டாக வரும். மாவு நல்லா தீத்துனதுக்கப்புறமா கைக்கு நடுவில் வச்சு 2 சைடும் தட்டினாலே அதில் இருக்கிற பவுடர்லாம் கீழே கொட்டிடும், இல்லைன்னா தோசைக்கல்லில் கொட்டி கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். மாவுமே ரோல் பண்ணிவிட்டு அதை தீத்துனதுக்கப்புறம் தான் சப்பாத்தியே போட ஆரம்பித்தேன். இப்போ தோசைக்கல் சூடானதும் மாவெல்லாம் தட்டிட்டு சப்பாத்தி போட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றிடலாம். எனக்கு வந்து சப்பாத்தியில் மேலே குட்டி குட்டியாக ப்ரௌன் கலரில் இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே ஊற்றி செய்வேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி நல்லா 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே வந்தது, மைதா கலந்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்த மாதிரி இருந்தது, நான் மாதிரி இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் கோதுமை சப்பாத்தி சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மதியம் மீல் மேக்கர் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் இது கூட வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது டின்னரு. ஒயிட் குருமாவும் நல்லா இருந்தது. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.